साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणौ शरणं प्रपद्ये सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुसरफणिराट् भोगिपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं घटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रीकराब्जां परिचितचरणौ रङ्गराजं भजेऽहं प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीश सुखशौनकभीष्मताभ्यां रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानि मां परमभागवतां स्मरामि सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनम् ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம். ஐயப்பதியான எம்பெருமான் நம்முடைய கர்மவசாது நம்ம இந்த லோகத்தில் ஜனிக்க பண்ணுறான். கர்மம்னாக்க நாம் பண்ண புண்ணிய பாபங்கள். புண்ணியம் பண்ணினா உயர்ந்த ஜென்மா பிறக்கிறோம், பாபம் பண்ணால் கீழ்நிலையில் பிறக்கிறோம். அப்போது அந்த புண்ணியமோ பாபமோ அதை சமணம் பண்ணி அதை அனுபவித்து எல்லாத்தையும் சரிசமமாக இதையும் தீர்த்து அதையும் தீர்த்து அப்புறம்தான் பரமபதம் மோட்சம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போது இந்த ஜீவன்களை திருத்தி பணிகொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெருமாள் பலவித அவதாரங்கள்லாம் பண்ணுறார். அவதாரம் பண்ணியும் போயிச்சு போக ஆழ்வார்களை அனுப்பிச்சார். ஆழ்வார்கள் அனுப்பிச்சாக்க அவள் என்ன பண்ணினா அப்படின்னாக்கா இந்த ஈதன்ன உலக இயற்கை அப்படின்னு இந்த ஜனங்களை பார்த்து பயந்துட்டா ஆழ்வார்கள்லாம். ஏன்னா தீய கந்தம் உள்ளது ஒன்றை சார்ந்திருந்தால் அந்த வஸ்து ஒரு கெட்ட வாசனை அடிக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு நல்ல வஸ்துவை போட்டோம்னா என்னாகும் அப்படின்னாக்கா அந்த வஸ்துவும் வாடை கெட்டு போயிடும். அது மாதிரி இந்த ஜனங்களோட பழகினா என்னாகும், நாமளும் இப்படி இத்தை தின்னு இங்கேயே கிடக்கும்னு சொன்ன மாதிரி இந்த சுகத்தை அனுபவித்து இங்கேயே இருந்துடுவோமோன்னு பயந்துட்டு தான் அவள் நம்மோட பழகலை. ஜனங்களோட பழகாமல் வந்ததுக்கு அவள் காரியம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அருளி செயல்ங்கிறதான திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு அவள்லாம் பரமபதத்துக்கு எழுந்தருளினான்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரிய பெருமக்கள் தான் அவள் பண்ணின கிரந்தங்களை நமக்கு பறக்க வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கு பொருள் எல்லாம் எழுதி வச்சு அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், அதை எப்படி அனுபவிக்கணும்னா நமக்கு சொல்லி கொடுத்து இது வரைக்கும் ராமானுஜர் தொடங்கி அதுக்கு முன்னாடி நாதமுனிகள் தொடங்கி இந்த பர்யந்தம் இப்போ நமக்கு இருக்கிற ஆச்சாரியர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த அருளை செயல்னால நாமெல்லாம் உய்வடைகிறோம். அது எம்பெருமானுடைய பரம கருணை. அப்பேற்பட்டதான இந்த திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்தாம் நரகில் வீழ்வார்கள்னு மாமுனிகள் சாதிக்கிறார். ஏன்னா வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருத வேதம் என்ன பண்ணோம் அப்படின்னா பரோட்சமாக பேசும். அதாவது தெரியாத விஷயங்களே சொல்லின்னு இருக்கும். வேதம் சொன்ன விஷயங்களை நம்மளால் காண முடியாது. வேதம் பரபிரம்மம் இங்கே இருக்குது இப்படி இருக்குன்னெலாம் விவரிக்கிறது வேதம். வேதம் சொல்கிற பரபிரம்மத்தை நம்மளால் காண முடியாது. ஏன்னா அது எங்கேயோ பரமபதத்தில் இருக்குது. சதா பஷ்யந்தி சூரையாக நித்திய சூரியர்கள்லாம் பார்த்து சேவிச்சுட்டே இருக்கா. சாமானிய ஜனங்கள் அங்கே போக முடியாது. வேதம் அப்படி சொல்கிறது. ஆனால் ஆழ்வார் இங்கே திருக்கண்ணவங்கையில் கண்டுகொண்டேன் அப்படின்னா திருக்கண்ணபுரம் அங்கே இருக்கான், சௌரி பெருமாளாக இருக்கான். திருவரங்கத்துள் கிடந்தானேன்னு பண்ணால் திருவரங்கத்தில் படுத்து கிடக்கிறான், போய் பார்க்கலாம். இன்றைக்கும் குருவூரில் ஆதிப்பிரான் நிற்க மற்ற எத்தை நின்றுண்டே இருக்கானே, நின்று ஆதிப்பிரான்கிற நின்றுண்டே இருக்கானே ஆதிப்பிரான். அப்படி ஆழ்வார்கள் காமிச்ச அந்த தெய்வத்தை இன்றைக்கும் கண்ணால் பார்க்கலாம். அதனால் வேதம் சொன்ன பரபிரம்மத்தை ஈஸியாக நமக்கு கொடுக்கறதுக்காகவே திவ்ய தேசங்கள், அந்த திவ்ய தேச மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அருளிச்சு. எங்கேயோ இருக்கிற பரபிரம்மம் இங்கே இந்த நில உலகிலேயே அங்கங்கே குடிகொண்டிருக்கு அப்படின்னு காமிச்சா. அப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தத்தில் நம்முடைய திருப்பாவை ரொம்ப வசதியானது. ஏன் அப்படின்னாக்கா வேதம் அநேகமாக இருக்குது. வேதத்துக்கு அந்தமே கிடையாது, ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. இப்போ நமக்கு கிடைச்ச வேதம் ஏதோ சொல்பம் தான் சொல்கிறோம். ஏன்னா பெருமாளுடைய மூச்சு காற்று, அந்த மூச்சு நிஸ்வாசம் பிரஸ்வாசம் இழுத்து விடுறோமே, அதேமாரி பெருமாள் இழுத்து விடுற மூச்சு காற்று தான் வேதம்.
அது ஒரு சில ரிஷிகளுக்கு அங்கங்கே கிடைச்சது, அதை நமக்கு கொடுத்தா. இப்போ எல்லா வஸ்துவுமே இருக்கு, ஆனால் அதை யாரோ ஒருத்தர் தானே கண்டுபிடிக்கிறான் இல்லையா? அது புதுசாக படைக்கலை, யாருமே படைக்கலை, ஆனால் கண்டுபிடிக்கிறான். நான் அதை கண்டுபிடிச்சேன், நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால் அவன் அதை உண்டாக்கலை, தெரிஞ்சு நமக்கு சொன்னான். அதனால் அப்போ அவன் பேரில் சொல்லிகிட்டு இருப்பான். அதே மாதிரி ரிஷிகளோ ஆழ்வார்களோ ஏற்கனவே இருக்குது எல்லாம். வேதமோ திவ்ய பிரபந்தமோ ஆழ்வார்கள் பண்ணலை. ஆழ்வார்கள் தன் சுய சிந்தனையோட கவிதை மாதிரிலாம் எழுதலை. அது தன்னை தான் பாடி அப்படிங்கிற. ஏன்னா எம்பெருமானுடைய மகிமையை யார் பாட முடியும்? ஆதிசேடனாலையும் சொல்ல முடியாது. அதனால் எம்பெருமான் தன்னை பற்றியே தான் சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? சுய பிரச்சாரம் கூடாது. அதனால் ஆழ்வார்கள் அவதரிப்பிச்சு தன் மகிமையை சொல்கிறதுக்காக இந்த ஜீவகோடிகளை உத்தாரணம் பண்ணணும். அதற்கு இவாளுக்கெல்லாம் நல்வழியை காமிக்கிறதுக்காக தன் திருவடியை கொடுக்கணுமே. அப்போ அவன் திருவடியை நாம் பார்க்கணும், சேவிக்கணும்னா ஞானம் வேணும். அந்த ஞானம் புரிகிற மாதிரி இருக்கணும். அதனால் அந்தந்த பிரதேச பாஷையிலேயே சம்ஸ்கிருத வேதம் எல்லாருக்கும் புரியாது. அதனால் அவாவாளுடைய மொழியில் பிரதேச பாஷையில் இருக்கணுங்கிறதுக்காகவே ஆழ்வார் மூலமாக தன்னை தான் பாடிக்கொண்டான்னு சொல்கிறார். அதனால் எம்பெருமானுடைய வாக்கியம்தான் திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் ஒலிபெருக்கி. அதாவது இப்போ நாம் ஒரு ஸ்பீக்கரில் பேசுகிறோம், மைக்கில் பேசுகிறோம் அப்படின்னா அந்த அங்கே இருக்கிற அந்த ஸ்பீக்கர் அதை பெருக்கி காமிக்கிறது. அதை ஏதோ ரெக்கார்ட் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணதை அது திருப்பி சொல்கிறது. அதனால் அந்த ரெக்கார்டு சொன்னது அதுதான் இது சொல்கிறதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, சொன்னது யாரோ, ஆனால் இது திருப்பி சொல்கிறது, அவ்வளோதான். இது ஒலிபெருக்கி, அதை வெளியில் வெளிச்சமாக காமிக்கிறது. அதே மாதிரி திவ்ய பிரபந்தமோ வேதமோ எம்பெருமான் தான் சொன்னது எல்லாம். அதை நமக்கு அனுகிரகம் பண்ணது ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் எல்லாம் ஸ்பீக்கர், ஒலிபெருக்கி. அப்பேற்பட்டதான எம்பெருமானுடைய திருவாக்கே இந்த பிரபந்தங்கள். அந்த திவ்ய பிரபந்தத்தில் வேதம் அனந்தாவை வேதாகான்னு அதிகம் நம்ம கணக்கில் அடங்காத வேதத்தில் எப்பயுமே ஒரு அலங்காரம் பண்ணுறோம் பெருமாளுக்கு. அது சிகரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? கிரீட்டம் இருக்குது. கிரீடத்துக்கு மேலே ஒரு சிகாமணி இருக்கும், அந்த கலசம் மாதிரி. என்ன கிரீடத்தில் கல்பதிச்சு வைரக்கல் பதிச்சிருந்தாலும் அந்த ஒரு சிகாமணி இல்லைன்னா கிரீடம் சோபிக்காது இல்லையா? ஒரு கோபுரம் இருந்தால் கலசம் இல்லைன்னா சோபிக்காதே இல்லையா? ஒரு குத்து விளக்கு இருந்தால் மேலே அந்த கலசம் இல்லைன்னா அது சோபிக்காது, மொட்டையாக தெரியும். அதே மாதிரி திவ்ய பிரபந்தங்களுக்கு கலசம், வேதத்துக்கு கலசம் என்னன்னா உபனிஷத், உச்சி அப்படிங்கிற. வேதத்தினுடைய உச்சி என்னதுன்னா உபனிஷத்து. உபனிஷத்தில் என்ன சொல்லும்னா வேதத்தில் பறக்க சொன்ன வளவளவளான்னு விரிவாக சொன்ன விஷயங்களை சுருக்கி 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 நமக்கு புரிகிற மாதிரி தர்மங்களையும் பரத்துவ நிர்ணயத்தையும் உபனிஷத்து சொல்லும். சின்ன வாக்கியமாக இருக்கும், ஆனால் பெரிய அர்த்தத்தை துணிக்கும் அதில். அதே மாதிரி அனந்த வேதம் மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம் அனந்தமாக இருக்குது. விஸ்தாரமாக ஆழ்வார்கள் சொன்ன கருத்துக்களை ஆண்டாள் உபனிஷத்தாக சுருக்கி கொடுத்தா. அதைத்தான் ஆழ்வார்த்தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலால் அப்படிங்கிறார். ஆழ்வார்கள் பண்ணின கிரந்தங்களை அவளுடைய அந்த கைங்கரியத்தை இவ மீறி வந்துட்டாலாம். 5 கோடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்த்தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் அப்படின்னா. அப்போ ஆழ்வார்களுடைய வாரிசாக வர 5 கோடி அப்படின்னாக்கா 10 பேர் ஆழ்வார்கள் இல்லையா? 2 பேர் சேர்ந்தது ஒரு குடும்பம் இல்லையா? 2 பேர் சேர்ந்தா ஒரு குடும்பம். அதனால் 10 பேரை 2 பிரித்தா 5 பேர் ஆறுது, 2 10. அதனால் 5 கோடி வாழலாம். அந்த 10 ஆழ்வார்களுக்கு ஒரே ஒரு சந்ததி. ஒரு தம்பதிகள் 2 பேர் தான் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, வரும் இல்லையா? அதே மாதிரி இந்த 5 குடிக்கும் சேர்த்து ஒரே ஒரு சந்ததி யாருன்னா ஆண்டாள். அதனால் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் இவாளுக்கெல்லாம் ஒரு வாரிசாக ஆண்டாள் வந்தால் அவள் என்ன பண்ணினா அப்படின்னா ஆழ்வார்த்தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் அப்படின்னா. இந்த 10 ஆழ்வார்கள் பண்ண காரியத்தையும் இவள் ஒருத்தல் மிஞ்சி விட்டாளாம். பிஞ்சாய் பழுத்தாள் அப்படின்னா இவாள்லாம் ஒரு வயது முதிர்ச்சியாகி ஞானம் பிறந்து அப்புறம் பாடினான். ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணினா பிஞ்சாய் பழுத்தாள்னா ஒரு பிஞ்சிலேயே படுக்கிற பழம் மாதிரி சிறு குழந்தையா அவதரித்த உடனே ஞானத்தோடு தான் அவதரிக்கிறா. அவள் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணானுபவம் தான் அவளுக்கு. அதனால் பிஞ்சாய் பழுத்தாள் ஆண்டாள் அப்படின்னா அவளை பக்தியுடன் நாளும் எப்போவுமே மனசில் பக்தியோடு நினச்சிட்டே இருன்னு மாமுனிகள் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டாள்
இந்த உபனிஷத்தோட சாரமாக சொன்னது தான் இந்த திருப்பாவை. ஆழ்வார்கள் பண்ணின கிரந்தங்கள் பரத்துவ நிர்ணயமோ எம்பெருமானுடைய அந்த வைபவமோ விரிவாக இருக்கிறத சின்ன 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 வார்த்தைகளாக சுருக்கி 30 பாசுரத்தில் நமக்கு கொடுத்தா. அதனால தான் இது உபனிஷத்தோட சாரம்னு சொல்கிறேன். இப்போ ரிக்கஜ சாம அதர்வனம்னு 4 வேதம் இருக்குது. அந்த 4 வேத சாரத்தையும் நம்மாழ்வார் பண்ணார், 4 பிரபந்தம் பண்ணியிருக்கார். அப்புறம் 6 அங்கம் இருக்குது வேதத்துக்கு. அந்த 6 அங்கத்தையும் திருவங்கை ஆழ்வார் பண்ணினால் 6 பிரபந்தம் பண்ணினார் அவர். 18 புராணம் நம்முடைய சனாதன தர்மத்தில் முக்கியமான நூல்கள் 18 புராணம். அந்த 18 புராணத்தையும் மித்த ஆழ்வார்கள் எல்லாம் பண்ணினது 18 விதமான கிரந்தங்கள். அதெல்லாம் இந்த 4 வேதம் 6 அங்கம் 18 புராணம் இதைத்தான் ஆழ்வார்கள் 4000 பாடி வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் சாரமாக இருக்கக்கூடியது வேதத்துக்கு உபனிஷத் போல இங்கே திருப்பாவை. அதனால் அவள் சொன்ன அத்தனை விஷயமும் இங்கே வந்துடும். அதனால தான் திருப்பாவை நித்தியானுசந்தானமாக வச்சுருக்கோம். நித்திய அனுசந்திக்கணும். நாம் காத்தால் எழுந்திருந்தால் எப்படி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் அனுஷ்டானம் பண்ணுறோமோ, இது பண்ணலைன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறோமோ, அந்தமாதிரி திருப்பாவை சொல்லலைன்னா தூக்கம் வரப்படாது. அப்படி இருக்கணுமா? அதுதான் நித்தியானுசந்தானம்னு பேர். அப்பேற்பட்ட திருப்பாவை ஹேமந்தே பிரதமே மாசே அப்படின்னு இந்த ஹேமந்த ருத்துன்னு இந்த ருத்துக்கு 6 ருத்து வருஷத்தை 6ஆக பிரிக்கிறார். 2 மாதமாக 6 விதமான காலங்கள் பருவ காலங்களாக பிரித்து இது ஹேமந்த காலம்னு பேர். ஹேமந்த ருத்து அதில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் நம்முடைய ஆண்டாள் திருவாடிப்பூரத்தன்னைக்கு பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் அவதரித்து அவள் பகவத் அனுபவத்திலேயே வளர்றாள். அவளுக்கு சாதம் ஊட்டுறதோ விளையாடுறதோ எல்லாம் கண்ணன். தின்னும் வெற்றிலை பருகும் நீர் உண்ணும் சோறு எல்லாம் கண்ணன் தான் அவளுக்கு. அதனால் கண்ணனை பார்க்கணுங்கிற அந்த உத்வேகம், அந்த காதல். அதனால் என்ன பண்ணினா அப்படின்னாக்க பெரியாழ்வார் பாகவதம் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கோபி குட்டிகள் எல்லாம் கண்ணனை அடையிறதுக்காக ஒரு விரதம் இருந்தாலாம். காத்தியாயினி விரதம்னு பேர். அது ஒரு அந்த யமுனை துறையில் போய் ஒரு மணல்லையே ஒரு பதுமை மாதிரி பண்ணி அவளுக்கு பூஜை பண்ணுறது. அந்த கொலக்கட்டை அது இதெல்லாம் பண்ணி கொண்டு வச்சு அர்ப்பணம் பண்ணி எல்லாம் பூஜை பண்ணி அவள்கிட்ட பிரார்த்திக்கிறது. என்ன பிரார்த்தனை பண்ணுனா அப்படின்னாக்கா, இந்த நந்தகோப சுதந்தேவி பதிமே குருதே நமஹா அப்படின்னா, இந்த நந்தகோபனுடைய பையன் இருக்கானே கண்ணன், அவனை நாங்கள் அடையணும், அதுக்கு நீ கிருபை பண்ணணும்னு அந்த காத்தியாயினிங்கிற அந்த தேவிகிட்ட போய், ஏன்னா தங்க சொன்னால் அண்ணன் கேட்பான் அப்படிங்கிறதுக்காக அவள்கிட்ட போய் சொன்னதாக புராணம், அங்கே பாகவத புராணம். அதை பெரியாழ்வார் இவளுக்கு சொன்னார். உடனே நம்ம ஆண்டாள் என்ன பண்ணா, இவள் வைஷ்ணவன் இல்லையா, ஒரு பரம வைஷ்ணவருக்கு அவதாரம் பண்ணதுனால இவள் போய் இன்னொரு தெய்வத்திட்ட போய் கையேந்துவாளோ, அதனால் இவன் என்ன பண்ணா ஸ்ரீவிரதம்னு இருக்கா. நாம் பெருமாள் அடையணும்னா பெருமாள் கிட்டக்க யார் இருக்காளோ அவள்கிட்ட போனால் தானே ஈஸியாக காரியம் நடக்கும். பெருமாள் கிட்டக்க மடியிலே யார் இருக்கான்னா பிராட்டி இருக்கா இல்லையா மகாலட்சுமி. அதனால் ஸ்ரீவிரதம்னு இவள் ஆரம்பித்தா. பெரியாழ்வார் அப்படி சொல்லி கொடுத்தா. அதான் திருநாக்க மகாலட்சுமி, திருப்பாவைன்னா மகாலட்சுமியே உபாசித்த இந்த விரதம். அதனால தான் பின்னாடி பாசுரங்கள்லாம் மகாலட்சுமியை குறித்து சொல்கிறான், நப்பின்னைன்னு சொல்லுவான். அப்போது அந்த பிராட்டி மூலமாக பெருமானை பற்றி அவனை அடைய வேணும்னு இந்த நோன்பு ஆரம்பிக்கிறாள். இன்றைக்கி முதல் பாசுரம். ஒவ்வொரு காரியமும் ஆரம்பிக்கும் பொழுது நாள் பார்த்து ஆரம்பிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. நாள் பார்த்து ஆரம்பித்தா தான் அந்த காரியம் நிர்விঘ்னமாக நன்னா நடக்கும் அப்படின்னு. அப்போது ஆண்டாள் அவதரித்து அவள் பண்ணின அந்த திருப்பாவை நோன்பு ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, பௌர்ணமி நிறைஞ்ச நாளாக இருந்ததான். போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வந்தது. பௌர்ணமியோடு தொடங்கிது. ஆண்டாள் தொடங்கின அன்னைக்கு பௌர்ணமி. அதனால் நாளை கொண்டாடுகிறாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவேர் போதுமினோ நேரிழையேர் சிறுமல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கா கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் எரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்வோர் புகழப்படிந்து ஏலோரெம்பாவாய். இந்த மார்கழி திங்கள் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா, மதினாக்கா சந்திரனுக்கு பேர். பூர்ணமான சந்திரன், நிறைந்ததான சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னாக்க இந்த அடியார்கள் கோஷ்டி சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அசத்து கூட செத்தாயிடுவான் இல்லையா. புத்தி இல்லாதவனுக்கு கூட புத்தி வரும். 4 அடியார்கள் இருக்கிற கோஷ்டியில் போய் இவன் நின்னான்னா, இவன் எதுக்கோ கடன் வாங்குற ஒரு அடியார் கடன் வாங்கியிருப்பார்,
இன்றைக்கி அங்கே போனால் பஜனையில் போய் பிடிச்சிருவான்னு போவான் இவன். ஏன்னா அவரை பிடிக்கவே முடியல பாவம். எப்படியாவது இன்றைக்கி வசூல் பண்ணிடணும் போவான். அந்த கோயிலில் இருப்பார். இன்றைக்கி போனால் 6 மணிக்கு பிடிச்சிடலாம் அவரேன்னு வருவான். இந்த இங்கே கதை உபன்யாசம் நடந்துன்னு இல்லை பஜனை நடந்துன்னு சரி வெளியில் வரட்டும்னு காத்துட்டே இருப்பான். கொஞ்ச நாள் அவனுக்கு அப்படியே என்னமோ பண்ணுறாளேன்னு கேட்டுகிட்டே இருந்தால் அப்புறம் பாட்டு காதில் விடும். அப்படியே கொஞ்சம் கைதட்ட ஆரம்பிப்பான். அது நன்னா இருக்கேன்னு மறுநாள் இப்படி வர ஆரம்பிச்சிடும். அது சத்தானவாளோட போனால் இவன் அறியாமையே நல்லது இவனுக்கும் வாய்க்கும். அதே மாதிரி இங்கே மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா மதினா ஞானம். இவெல்லாம் அடியார் கோஷ்டி இல்லையா, ஆண்டாளுடைய கோஷ்டி, பெரியாழ்வார் கோஷ்டிலாம். அதனால் இந்த அடியார்கள் சேர்ந்தால் என்ன ஆகும்னா பக்தி பரிமளிக்கும் அங்கே. அதனால் பக்தி கூடின நன்னாள். மதினாக்க ஞானம். ஞானவானான பெரியாழ்வார் காமிச்சு கொடுத்த இந்த ஸ்ரீவிரதத்தை அனுஷ்டிக்கிற இந்த கோபிகைகள் எல்லாம் இப்போ எல்லாம் கூடி இருக்கா, கூடி பேசின்னு இருக்கா. பேசி நாளைக்கு விரதங்கள்லாம் எப்படி பண்ண போகிறோம்லாம் இப்போ பேசுகிறார். 2 பாசுரத்தில் இப்படி பேசுகிறார். அப்போ பேசின்னு இருக்கும்போது அந்த அடியார் கோஷ்டி இருந்தால் அது என்ன ஆகும்? ஞானிகள்லாம் கூடினா அது மதி நிறைந்த ஞானவான்கள் கூடியிருந்தால் அந்த நாள் எப்படி இருக்கும்? அதனால் மதி நிறைந்த நன்னாளாள். அந்த ஆள்ங்கிற சப்தம் ஆச்சரியக்குரிய. அப்போ இப்பேற்பட்ட நாள் வாய்க்குமோ? ஆனால் மதி நிறைந்த நன்னாள், அந்த ஆளுங்கிற சப்தம் ஆச்சரியக்குரிய சொல்கிறது. இப்படி பௌர்ணமி நிறைந்ததான இந்த நாள் நமக்கு கிடைச்சதே. இதில் நாம் ஒரு விரதத்தை தொடங்க போகிறோம். என்ன விரதம் அப்படின்னா நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் அப்படின்னு கூப்பிட்றா. இந்த கோபஸ்திரிகள்லாம் எப்படி இருப்பான்னா ரொம்ப கச்சிதமாக அலங்காரம் பண்ணிருப்பாங்க. நேரிழையீர்னு ஆபரணங்கள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் கச்சாமுச்சான்னு இல்லாமல் அப்படி அடுக்கடுக்காக போட்டுருப்பாலாம். ஒரு பிசுறு கூட இருக்காது. ஏன்னா கண்ணனுக்கு அது பிடிக்காது. ஏதாவது குறை இருந்தாக்கா மெனக்கடு கூப்பிட்டு சொல்லுவான். 10 பேருக்கு முன்னாடி மானத்தை வாங்குவான். இவ்வாறு எப்படி வந்துட்டுருக்கு பாரு அப்படின்னு. அதுக்காகவே பயந்து இவெல்லாம். ஏன்னா இந்த கோபிகளுக்கு தனியாக ஒன்று அலங்காரம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு விருப்பம் இல்லை. கண்ணனுக்காக இவா பண்ணிப்பான். கண்ணன் மதுராவுக்கு போனதுக்கப்புறம் உத்தவர் இங்கே பார்க்க வந்தார். கண்ணன் அனுப்பிச்சி விட்டான் போய் இந்த கோபியெல்லாம் எப்படி இருக்கா பார் அப்படின்னு. இவர் வந்தார். ஏன்னா கண்ணன் ஒரு நாள் அழுதுன்னு இருந்தான். என்ன கண்ணா நீ போய் அழறையே அப்படின்னோடனே இந்த அவா ஞாபகம் வந்துருத்து எனக்கு. நான் இல்லாமல் அவள்லாம் எப்படி இருக்காளோ தெரியல, இழைச்சி போயிருப்பா அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன், போய் தைரியம் சொல்லிட்டு வரேன்னு அவர் கிளம்பினார். போனாக்கா அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் பாவம். அதெல்லாம் இழைச்சி போய் கண்ணெல்லாம் உள்ளே போய் கருப்புகள் கண்ணெல்லாம் வளையம்லாம் போட்டு எல்லாம் பாவம் ஒல்லி பிச்சானா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போகிறார். போய் இறங்கினா எல்லாம் அப்படியே இருக்கான். எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கா. ஜோரா ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு கண்ணன் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கா. இவர் பார்த்துட்டு என்னது இப்படி இருக்கேள் அப்படின்ன உடனே அவெல்லாம் சொன்னால் எங்களுக்காக இல்லை, நாங்கள் கண்ணனை நினச்சி வருந்தி சாப்பிடாம எங்கள் உடம்பெல்லாம் பார்த்துக்காம நாங்கள் இப்படி சாதாரணமாக இருந்துட்டோம்னா எனக்கோ ஒரு நாள் கண்ணன் வருவான். எங்களை பார்க்கும்போது நாங்கள் அப்படி இருந்தோம்னா கண்ணன் மனசு தாங்காது. அவன் நாங்கள் இப்படி இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். அதனால் எங்கள் உடம்பை நாங்கள் பார்த்துக்குறோம். இதெல்லாம் எங்களுக்காக இல்லை, கண்ணனுக்காக. அதான் கண்ணனுக்கே ஆமது காமம்னு அப்படின்னார். ஆசை கூட கண்ணன் மேலே தான் இருக்கணும். காதலெல்லாம் கண்ணன் மேலே தான் இருக்கணும். அதனால் அப்படி இருந்தாலும் அந்த கோபிகைகள் அவள் அந்த அலங்காரம் பண்ணிக்கிறது அப்படி இருக்குவான். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக இருந்த ஆண்டாள் இப்போது கோபியாக மாறிட்டான். இப்போ பெண் பிள்ளை எப்படி இருக்கான்னா கோபியாக இருக்கா. அவள் பிராமண குழந்தையா இல்லை இப்போ. அதனால் அந்த பாசுரம் பூரா ஒரு இடைப்பெண்கள் பேசுகிற மாதிரியே அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த கோபிகள் எல்லாம் கூப்பிட்டு நாம் விரதம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு இந்த விரதத்தோட அனுஷ்டானங்களும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும் வரிசையாக அப்படி சொல்ல போகிறான். இன்னும் நேரிழையீர்னு கூப்பிட்டா அழகாக ஆபரணம் முடித்து இருக்கக்கூடிய இந்த கோபிகைகளைன்னு கூப்பிட்டா. நீராட போதுவீர். எல்லாரும் ஸ்நானத்துக்காக கிளம்புவோம். போதுவீர் மரியாதையாக கூப்பிட்றான். வாடி பொடின்லாம் பேசுகிறதில்ல. ஏன்னா அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையாக தான் பேசிக்கணுமா. அது இங்கே காமிக்கிறான். முதல் பாசுரத்துலேயே வாடி போடின்லாம் கூப்பிடலை. நீராட போதுவீர் எழுந்தருளுவீர் அப்படிங்கிறவங்க இல்லையா. சுவாமி எழுந்தருளா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி போதுவீர் அப்படின்னா எழுந்தருளுவீர். நீராட்டத்துக்காக இந்த மார்கழி நோன்புக்கு முதல் முக்கிய அங்கம் என்னென்னா நீராட்டம் முதல்ல. அதனால் நீராட போதுவீர் கொஞ்சம் நில்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா போதுவினோ நேரிழையீர் சிறுமல்கமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். இவாள்லாம் எப்பேற்பட்டவா அவளுடைய பெருமையை சொல்கிறா. சீர்மல்கும் ஆய்ப்பாடினா சீர்னாக்க செல்வம் மிகுந்து கிடக்காங்க. அந்த செல்வத்தோட கணக்கு வழக்கே இல்லைங்க. அப்படி
மிகுந்து செல்வம் சீர்மையாக இருக்கக்கூடிய ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். செல்வச் சிறுமீர்கள்னு கூப்பிட்றா. செல்வம்னா இவள்கிட்ட பணங்காசு இருந்ததானே கிடையாது. அவளுக்கு ஒரே ஒரு செல்வம் கண்ணன் தான். அதனால் கண்ணனையே அடைந்த இந்த சிறுமிகள் செல்வச் சிறுமீர்கள் குருவேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படிங்கிறான். அவளெல்லாம் கூப்பிட்டு நாமெல்லாம் திருப்பாவை நோன்பு நோட்போம். நம்ம முன்னோர்களெல்லாம் அவங்க கோபிகையிலெல்லாம் நோன்பு நோற்று எம்பெருமான் அடைந்தா அதே மாதிரி நாமளும் அடைவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவாளெல்லாம் கேட்குறா, இது பெரிய காரியமாக இருக்கேப்பா, இது எப்படி நம்மளால் சாத்தியப்படும், இது யார் நமக்கெல்லாம் உதவி பண்ணுவா அப்படின்னு இவள் கேட்குறா. உடனே அதுக்கு பதில் சொல்கிறா இந்த 4 வாக்கியமும். நமக்கு யார் கிருபை பண்ணுவா இந்த நோன்புக்கு? ஏன்னா அந்த கோபிகளுக்கு யார் துணை பண்ணினானா கண்ணன் தான். என்னாச்சு அப்படின்னாக்க, இந்த யசோதை அம்மா நந்தகோபுரம்லாம் ஒரு நாள் கண்ணனை கூப்பிட்டு கண்டிச்சாலாம். நீ உன் வயசு நீ இந்த கோபிகளோட எப்போ பார்த்தாலும் விளையாடிகிட்டே இருக்க, இனிமேல் அவளோட சேரப்படாது அப்படின்ட்டா. அதுக்கு ஊரெல்லாம் கூடி ஒரு பஞ்சாயத்து வேறு. இந்த கண்ணன் எப்போ பார்த்தாலும் இந்த பொம்பளைகளோடையே விளையாடிகிட்டு இருக்கான். ஜடையை பிடிச்சி இழுக்கிறதும், பாவடையை பிடிச்சி இழுக்கிறதும், மண்ணள்ளி போடுறதும், அவளை அளவிடுறதும், அவள் ஏதாவது வச்சுருந்தா பிடிங்கிட்டு ஓடுறதும், இது தாங்கலை. அதனால் இவாளோட இவனை சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் கூடி தீர்மானம் பண்ணி இந்த கோபிகள் எல்லாம் கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டாலாம். ஏன்னா இருந்தாக்க இவனை அடைச்சி வைக்க முடியாது, இவனை அடைச்சி வைக்கிறது சாத்தியம் இல்லை. அவளை அடைச்சி வச்சிடலாம் முடியும். நிலவரைக்குள்ளே கீழே அடைச்சி வச்சுட்டா. உடனே என்னாச்சு, இந்த கண்ணனுக்கு நீங்கள் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணினா மழையே வராமல் நிறுத்திவிட்டான். மழையே பொழியலை. மழை பொழியலைன்னா என்ன ஆகும்? புல் பூண்டு முளைக்காது. அப்புறம் பசுக்கள்லாம் எப்படி சாப்பிடும்? எப்படி அவளுக்கு செல்வமே அதுதானே. அதனால் என்ன பண்ணினா அவள்லாம் திருப்பி ஒரு தடவை கமிட்டி கூட்டம் போடுறா, பஞ்சாயத்து நடத்தி இப்படி இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, உடனே இந்த குட்டியெல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் விரதம் இருக்கோம். கன்னியா பொண்கள்னாக்கா சின்ன குழந்தைகள், 5 வயசு குழந்தைகள், அவெல்லாம் கன்னியா பொண்ணுகள்னு பேர். அந்த கன்னி பெண்களெல்லாம் சேர்ந்து விரதம் இருந்தாக்கா மழை பொழியும் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். உடனே இவாளெல்லாம் சேர்ந்துட்டு அம்மா நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு இந்த குட்டிகள்லாம் சொல்லிட்டு உடனே சொன்னேன், இவாளெல்லாம் யமுனை கூட்டின்னு போய் ஸ்நானம் பண்ணி வச்சு பூஜை பண்ணி திருப்பி யார் கூட்டின்னு வர்றது அப்படின்னா. உடனே அதில் ஒருத்தர் சொன்னால், நம்ம கண்ணன் அனுப்புவோம், அவன் தான் வெறுனை சுற்றின்னு இருக்கான் அப்படின்னா. அவனோட சேரப்படாது தான் இவாளை அடைச்சி வச்சது. திருப்பி இவாளை மேய்க்கிறதுக்கு அவன் தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவனை கூப்பிட்டு, கண்ணா இந்த மாதிரி இவெல்லாம் நோன்பு இருக்க போகிறா, நீ கூட போய்ட்டான். அதெல்லாம் முடியாது, ஏன்னா இவன் பண்ணினதே இதுக்காக தான். ஆனால் அங்கே ஒரு வீரா, அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா. என்ன வேலை இருக்குது? இதை விட உனக்கு வேலை இல்லை, இதை தான் பார்க்கணும் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, நாங்கள் இன்னும் சேரப்படாதுன்னு அவளெல்லாம் தனியாக அடைச்சி வச்சேன், இப்போ என்ன அப்படின்னா. இல்லை நாங்கள் சொல்கிறது நீ கேளு. சரி உங்களுக்காக கேட்குறேன் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவாளெல்லாம் அழைச்சின்னு போய் காத்தால் ஒவ்வொருத்தரையாக எழுப்பி எல்லோரும் யமுனைக்கு கொண்டு போய் நிறுத்தி அவள்லாம் விரதம் பண்ணுற வரைக்கும் இவன் உட்காந்துருப்பானா. திருப்பி முடிச்சோடனே திருப்பி அழைச்சிடுறான். இப்படி நடந்தது. இப்போ அவளுக்கு அனுகிரகம் பண்ணது யாரு? கண்ணன் தானே. கண்ணன் தானே அனுகிரகம் பண்ணினா. அதனால் நமக்கும் அவனே அனுகிரகம் பண்ணான்னு சொல்கிறா. அந்த கண்ணன் யார்? கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் எப்பேற்பட்டவன? கூர்வேர் கொடுந்தொழிலன், சாது நந்தகோபன். ஆனால் நம்முடைய நாச்சியார் கூர்வேர் கொடுந்தொழிலன் அப்படின்னா. ஏன் அப்படி? என்ன கொடுந்தொழில் பண்ணுறார்? எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு ஈட்டி வச்சுட்டே இருப்பார். கூர்வேல் அப்படின்னா அந்த ஈட்டி ஏன் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, யாராவது எதிரிகள் வந்தால் குத்துறதுக்கான். ஏன் கண்ணனுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஆபத்து இல்லையா? பிறந்த உடனே பூதனை வந்தா முதல்ல என்ட்ரி அவள் அவளுக்கு தான் முதல்ல பாஸ் போட்டது முதல்ல அவளுக்கு. அப்புறம் சகடாசுரன், திருநாவரத்தன், இவன் வந்துட்டே இருக்கா. அதனால் நந்தகோபருக்கு ஒரு பயம். கண்ணனுக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் அதை ஒரு சின்ன கொசு வந்தாலும் அதுவும் அசுரன் இருக்கானோன்னு குத்த போவானு. ஏன்னா எப்போ என்ன வருதுன்னே தெரியலையே. கொக்கு மாதிரி வந்தால் பார்த்தா அவனு அசுரன், பாம்பு மாதிரி வந்தால் அவனு அசுரன், எங்கே பார்த்தாலும் அசுராவேசமாகவே இருக்கேன்ட்டு அதனால் கையில் ஈட்டி வச்சுட்டே அலைவானா. அதனால் கூர்வேர் கொடுந்தொழிலன், கண்ணனை காப்பாற்றுறதுக்காக இந்த ஈட்டியை வச்சுட்டு அந்த கொடுந்தொழில், ஒரு உயிரை கொள்வது கொடுந்தொழில் தானே, அது கண்ணனுக்காக பண்ணுறான். கண்ணனுக்கு யாரும் ஆபத்து ஏற்படுத்திடுவாளோ அப்படிங்கிற ஒரு பரிவுனால கையில் ஈட்டியோடையே கண்ணனுக்கு காவலாக இருக்கானா. அப்பேற்பட்டவனுடைய குமரன் அப்படின்னா. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், அழகான தாமரை போன்ற கண் படைத்ததான யசோதை அம்மா. ஏர் ஆர்ந்த கண்ணி அப்படின்னா அந்த கண்ணழகு அப்படி இருக்குமாம் யசோதை அம்மாவுக்கு. ஏன் அப்படி வந்தது அப்படின்னா, அந்த கண்ணனை பார்த்து 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 இவனுடைய அழகு பூரா அந்த கண்ணில் ஏறி இருக்கான். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஏறார்ந்த கண்ணி யசோதை, அப்பேற்பட்டதான யசோதையோட இளம் சிங்கம்.
இளம் சிங்கம். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கார்மேனி போல மேகவர்ணமாக நீளமான மேகம் எப்படி இருக்கோ அப்படி கருகருன்னு இருப்பானா கண்ணன். கார்மேனி அப்படின்னா இந்த மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியை தேக்கி வச்சுருக்கும். மேகத்தில் குளிர்ந்த காற்று பட்ட உடனே பொழிஞ்சு தள்ளிடும் இல்லையா? அதேமாரி கருணையை எம்பெருமான் எப்பயும் தேக்கி வச்சுருக்கான். அதனால தான் அவனை எப்போ பார்த்தாலும் ஆழ்வார்கள்லாம் கார்மேனி 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 சொல்லிகிட்டே இருப்பான். கருமேகம்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் சொல்ல காரணம் என்னன்னா கருணையை தேக்கி வச்சுட்டே இருக்கான். பக்தால் எப்போ அவனை பார்க்குறாலோ கொட்டி விடுவான். நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் காத்துன்னு இருக்கான். அதனால் இந்த கருணை மழை பொடியக்கூடியதான கண்ணன். அதனால் கார்மேனி நீலமேகமான வண்ணன், திருமேனி உடையவன், கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர்னாக்க சூரியன், மதியனாக்க சந்திரன். ரெண்டு எம்பெருமானுக்கு ரெண்டு முகம் இருக்குது. பக்தால் வந்தால் ஆசையாக குளிர்ச்சியாக பார்ப்பான். பக்தால் ஹிம்சை பண்ணுறவா வந்தால் அவளை வெப்பத்தோடு பார்ப்பானா. சூரியன் எப்படி தகிக்கிறதோ அதை மாதிரி கதிர் போல பார்ப்பான் விரோதிகளை. ஏன்னா பெருமாளுக்கு தனி விரோதியே கிடையாது. யார் அடியார்களை துன்புறுத்துகிறாளோ அவள் தான் பெருமாளுக்கு விரோதி. அப்போது அப்பேற்பட்டவா வந்தால் சூரியனை போல சுட்டெரிக்கிறான். அதே பக்தால் வந்தால் உடனே குளிர்ச்சியாக மாறிடுறான். அதனால் கதிர் மதியம் போல் முகத்தான். அப்பேற்பட்டதான நாராயணனே நமக்கே பறை தருவான். எம்பெருமான் நாராயணனே நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். ஏன்னா வேறு யாரும் பண்ண முடியும்? அவன் அடைவதற்கு அவன்தான் கிருப்பை பண்ணி ஆகணும். வேறு யாராலும் பண்ண முடியாது. அதனால் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து அப்படின்னா. அப்போது இந்த திருப்பாவை நோன்பு நோற்றா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாரோர் புகழ அப்படின்னா எம்பெருமான் அனுகிரகம் நமக்கு கிடைச்சிட்டா அந்த புகழை விட நமக்கு வேற என்ன புகழ் வேணும்? ஒரு நல்ல அடியாரை பார்த்தா யார் பார்த்தாலும் கை கூப்புவா இல்லையா? அந்த அடியார்னு தெரிஞ்சிடும். அவள் திருமணிட்டுக்கவே வேண்டாம், காத்தால எந்திருந்து அப்படியே வெளியில் போனால் கூட தெரிஞ்சிடும். அந்த முகம் காமிச்சு கொடுக்கும். திருமணம் இல்லைன்னா கூட அவளுடைய தேஜஸ் காமிக்கும். அந்த வேஷங்கள்லாம் அடுத்தது. அந்த திருமணம் துளசி மாலையோ கச்சமோ அந்த வேஷம் இல்லாமல் கூட அவள் சாதாரணமாக போனால் கூட கண்டுபிடிச்சிருவா இவ்வாறு நல்ல பக்தர். அந்த தேஜஸ் முகத்தில் காமிக்கும். அதனால் அந்த பார்ப்புகளும் பரிசு எது அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய அனுகிரகம். அந்த பக்தனுடைய புகழ் எப்படி இருக்கும் அப்படின்னா எதிரிகள் கூட கை கூப்புவாளாம். இவன் போயாச்சுன்னா எங்கேயுமே ஜெயம் இவனுக்கு தான். இவனை வஞ்சின்னு இருக்கிறவன் கூட நேரில் பார்த்தான்னா திருவடியில் விழுந்துருவான். இப்படி பக்தனுக்கு அவ்வளோ மதிப்பு உண்டு. அப்பேற்பட்ட பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நாராயணனே நினச்சின்னு இருப்பான். அந்த நாராயணனே இவாளுக்கு கிருபை பண்ணுவான். அப்போ இந்த கோபிகள் எல்லாம் என்ன பண்ணுறா? எப்போ பார்த்தாலும் கண்ணனை தான் நினச்சிட்டு இருக்கா. அதனால் கண்ணனே நமக்கு இந்த விரதத்துக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு நாளை கொண்டாடினான். இந்த திருப்பாவையில் முதல்ல 5 பாசுரத்தினால பெருமாளுடைய 5 நிலைகளை சொல்கிறான். பெருமாளுக்கு 5 நிலை இருக்குல்லையா? 5 விதமான ஸ்தானங்கள் பெருமாளுக்கு. முதல்ல பரமபதத்தில் இருக்கான் பெருமாள். பரமபதத்தில் நித்திய சூரியர்கள்னு சொல்லக்கூடிய மோட்சம் அடைஞ்சவா தான் போக முடியும். இது வரைக்கும் பிரம்மா போனதில்லை, இன்னைக்கு வரைக்கும். இனிமேல் போகிறதும் இல்லை. பிரம்மா போனதில்லை, ருத்ரன் போனதில்லை, இந்திராதி தேவதைகள் போனதில்லை. எத்தனையோ 33 கோடின்னு சொல்கிறோமே, அதில் ஒருத்தர் கூட போனதில்லை. அதே மாதிரி ரிஷிகளும் போனதில்லை. பரமபதத்துக்கு யாருமே போக முடியாது. அங்கே ஒருத்தர் போகலாம். யாருன்னா பக்தர்கள் தான் போகலாம். மோட்சத்தில் ஆசையுடைய முமுட்சுக்கள்னு பேர். அதை நித்திய சூரிகள்னு சொல்கிறோம். அந்த நித்திய சூரியலாக மோட்சமடைகிற ஜீவன்கள் இருக்க அவள் தான் பரமபதத்துக்கு போக முடியும். அதனால் சதா பஷ்யந்தி சூரையான்னு வேதம் சொல்கிறது. நித்திய சூரியலாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன்கள் மோட்சம் அடைகிற ஜீவன் மாத்திரம்தான் அங்கே போக முடியும். அதுக்கப்புறம் யாரும் போக முடியாதுங்க. அங்கே போயாச்சுன்னா திருப்பி வர முடியாது. அது ஒன்றுவே போனவா தான். பெருமாள் கூடயே அங்கே இருக்க வேண்டியதான். அதனால் என்னாச்சு அப்படின்னா பெருமாள் பார்த்து திருப்பி இவாளெல்லாம் பார்த்து இந்த தேவர்களுக்கெல்லாம் மேலே ஒரு கிருபை ஏற்பட்டது. இவாளெல்லாம் நம்மளை பார்க்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் அப்படி கீழே இறங்கினானா. அது பரமபதத்தை ஒரு நிலையை வச்சுட்டு வியூகம்னு திருப்பார்கடல் அடுத்து திருப்பார்கடலில் வந்தாக்க இந்த தேவர்கள்லாம் போய் சேவிக்கிற மாதிரி அது ஒரு இடம். அதனால் புராணங்களில் பார்த்தா பரமபதத்தில் போய் யாரும் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி சரித்திரங்கள் இருக்காது. க்ஷீராப்திக்கு தான் போவா எல்லாரும். க்ஷீராப்தியிலையும் பெருமாள் தெரிய மாட்டார். ஏன்னா பாகவதத்தில் சொல்கிறார், அரூபமாக பெருமாள் நான் அவதரிக்க போகிறேன், எனக்கு கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் நீங்கள் போய் முன்னாடி அவதரிக்கலாம் அப்படின்னாராம்.
திருப்பார்கடலையும் தரிசனம் கிடையாது. நாரதர் மாதிரி மகான்களுக்கு தான் திருப்பார்கடலையும் பெருமாள் சேவை சாதிப்பார். பெருமாளை சேவிக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அப்போ அவளுக்கெல்லாம் அரூபமாக குரல் கேட்கும், அவ்வளோதான் க்ஷீராப்தியிலையும். அதனால் என்ன ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ணார், சரி இதுவும் இவாள் வரத்தான் முடிகிறது, அவள் கண்ணால் காண முடியலையே அப்படிங்கிறதுக்காக இன்னும் இறங்கி கீழே வந்தார். பரமபதம், வியூகம்ங்கிறது திருப்பார்கடல், அதுக்கப்புறம் விபவம்னு அவதாரங்கள் எடுக்கிறார். ராம, மத்ஸ்ய, கூர்ம, வராக இதெல்லாம் எடுத்து எல்லாரும் சேவிக்கிற மாதிரி. அந்த க்ஷணத்தில் யார் இருக்காலோ அவள் எல்லாம் சேவிக்கலாம் பெருமாளை, இல்லையா? அப்படி அநேக அவதாரங்கள் பண்ணார். அதுக்கு தான் விபவம்னு பேர். அதுக்கு விபவம்னாக்க பெருமாள் இறங்கி கீழே வர்றது விபவ அவதாரம். அதுக்கப்புறம் அந்தர்யாமித்துவம், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறது. ஒரு தூண், சின்ன துரும்பு, பிரகலாதன் சொன்ன மாதிரி ஒரு அணுவை 100 அணுவாக போட்டாலும் ஒவ்வொரு கூற்றிலும் உளான் அப்படின்னா அதே மாதிரி இருக்கிறது அந்தர்யாமி, எங்கும் நிறைந்திருக்கு. இது 4வது நிலை. 5வது நிலை தான் அர்ச்சை அப்படிங்கிற அர்ச்சாவதாரம்னு சொல்கிறோமே. திருக்கோவிலில் பெருமாள் ஒரு மூடனும் தன்னை வைரவன் கூட பெருமாளை சேவிக்கிற மாதிரி எழுந்திருக்கிற நிலை, இல்லையா? பெருமாள் இல்லேன்னு சொல்லிட்டு அங்கே நின்று பார்த்துட்டே சொல்லுவான். அவனுக்கு கூட அங்கே தரிசனம் கொடுப்பார். அப்படி சுலபமான ஒரு நிலை. அதனால் அது அர்ச்சைன்னு பேர். ஏன்னா நமக்கெல்லாம் உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, கலியில் ஜபமோ தபமோ யாகமோ யோகமோ சித்திக்காது, முடியாது. அப்போ இவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படிங்கிற ஒரு பெரிய கருணை தான் அர்ச்சாரூபம். ஏன்னா அவதாரங்கள் என்னென்னா, அந்த யுகத்தில் யார் இருந்தாலும் அவள் தான் சேவிக்க முடிஞ்சது. ராமனை விதிச்சா அங்கே யார் இருந்தாலும் அவள் தான் சேவிச்சா, கிருஷ்ணன் இருக்கச்சே அவள் தான் சேவிச்சா. மத்ஸ்யாவதாரமோ கூர்மாவதாரமோ குறிப்பிட்டது. இந்த அவதாரம் சேவிச்சவா அங்கே சேவிச்சிருக்க மாட்டா, அதை சேவிச்சவா இதை சேவிச்சிருக்க மாட்டா. ஆனால் இந்த அர்ச்சாவதாரத்தில் என்னன்னு கேட்டாக்கா, பெருமாள் பரமபதத்தில் இருக்கிற நிலையிலிருந்து இன்றைக்கி புதுசாக எதுவும் அவதாரம் எடுத்தாருன்னா அது வரைக்கும் சேவிக்கலாம், இல்லையா? பரமபதநாதனா வைகுண்டநாதனா எத்தனை கோவிலில் இருக்கார். திருவரங்கத்தில் க்ஷீராப்திநாதனா படுத்துன்னு இருக்கு, எத்தனை கோவிலில் படுத்துன்னு இருக்கார். விபவ அவதாரமாக ராமகிருஷ்ணன் எத்தனை அவதாரம் பண்ணாரோ அத்தனை திருக்கோவில்லையும் அத்தனை அவதாரங்களும் இருக்குது. இப்போது நெய்க்கமர நிறைஞ்சிருக்கார், இல்லையா? அந்த அர்ச்சாவதாரத்தில் தான் அதை தான் சொல்லுவாள். அந்தந்த ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொருத்தர் ஒரு பாக்கியம் பண்ணினா அப்படின்னு சொல்லுவாள். நான் ராமனை சேவித்தேன், கிருஷ்ணனை சேவித்தேன், அவெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் கலியுகத்தில் இருக்கிறவா தான் ரொம்ப பாக்கியவான். ஏன்னா அவள் ஒரே ராமனை சேவிச்சா, ஒரே கண்ணனை சேவிச்சா, நாம் எல்லாரையும் சேவிக்கிறோம், இல்லையா? மத்ஸ்யாவதாரத்துலேருந்து ஆரம்பித்து எம்பெருமான் என்னென்ன அவதாரம் பண்ணாரோ இன்றைக்கி நாம் சேவிக்கிறோம், இல்லையா? பெருமான் பண்ண லீலைகள், கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் என்ன லீலைகள் பண்ணாலும் இப்போ நாம் சேவிக்கிறோமே. காளிங்க நிறுத்தினா ஆடினா சேவிக்கிறோம், கோபஸ்திரீகளோட ராசக்கிரீடை பண்ணால் சேவிக்கிறோம், இல்லையா? ஒவ்வொரு நாளும் பெருமாள் தன்னுடைய ஒவ்வொரு அவதாரங்களையும் தன் திருக்கோலம் மூலமாக நம்ம காமிக்கிறான், இல்லையா? அப்போ நாம் தான் பாக்கியம். அதனால் கலியில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணினவா. அவளை விட நாம் தான் சிறந்தவா. ஏன் அப்படின்னா, எப்போவுமே குழந்தைகளில் நன்னா இருக்கிற குழந்தைய விட இந்த சோனியாக இருக்கிற குழந்தை மேலே தான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப இறக்கம் வரும். இது பாவம், ஒன்றுமே சாப்பிடக்கூட முடியாதேன்னு ஊட்டி விடுவா. அது தின்னுக்கும் அப்படின்னு அது விட்டுருவா. ஏன்னா அது பலமாக இருக்க, அது நன்னா சம்பாதிச்சு அது எப்படியோ போயிடும், இதுதான் பாவம் அப்படிங்கிற மாதிரி. அவள்லாம் தன் யோகத்தினால பெருமாள் சேவிச்சா. அந்த யுகங்களில் யாகம் பண்ணார், யோகம் பண்ணார், அப்படிலாம் இருக்குது. பக்தி பண்ணினா, பூஜை பண்ணினா, அப்படியெல்லாம் பெருமாளை சேவிக்க முடிஞ்சது அவனால். அதனால் அவளுக்கெல்லாம் சலுகை இல்லை. ஆனால் கலியில் நாம் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கோம். நம்மளை எப்படி உத்தாரணம் பண்ணுறது அப்படின்னா, ரெண்டு திருத்துழாயாவது போடேன் அப்படின்னா, அதுவும் முடியாதுன்னா கண்ணீராவது விடேன். இப்போ கோவிந்தான்னு சொல்லி இருக்கிற இடத்துல 2 சொட்டு கண்ணீர் விட்டு நான் வந்துடுறேன், அப்படி இறங்கி வந்துவிட்டார் பெருமாள். இதை விட சுலபமாக வரவே முடியாது. ஒரு அல்ப மனிதனே அவனை பார்க்கணுன்னா பாஸ் வாங்க வேண்டியிருக்கு, அதுக்கு சிபாரிசு வேண்டியிருக்கு, அதுக்கு முன்னாடியே போய் உட்கார வேண்டியிருக்கு. அதில் அவன் பெரிய 2 செகண்ட் பார்த்து பேசுகிறதுக்குள்ளே அவ்வளோ இது வேறு. நம்ம போன காரியம் நமக்கே மறந்து போயிடும் அவளை பார்க்குறதுக்குள்ளே. ஆனால் எப்பேற்பட்ட எம்பெருமான் சுலபமாக இன்றைக்கி நாம் எவனா ஒருத்த வரமாட்டானா, என் திருக்கோவிலுக்கு வரமாட்டானா, தீபம் போட மாட்டானா, 2 திருத்துழா என் திருவடியில் சேவிக்க மாட்டானா, இது கண்ணீராவது விட மாட்டானான்னு காத்து நிற்கிறானே. அப்போ அவனை விட ஒரு சுலபன் யார்? அது அந்த அர்ச்சாவதாரத்தை விட இன்னொரு அவதாரம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அதனால் இந்த கலியில் அர்ச்சாவதாரமே உயர்ந்தது. அதனால் அந்த 5வது நிலையாக அர்ச்சாவதாரம், பரமபதம், பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சின்னு 5 நிலைகளில் இன்றைக்கி பரமபதமாக இருக்கக்கூடிய முதல் நிலையை சொல்கிறார். நாராயணனே நமக்கே பறை தருவான்.
பரமபதத்தில் பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, தன் தேவியை மடியில் வச்சுட்டு அங்கே துவயம்ங்கிறதான மந்திரத்தை அங்கே தான் உபதேசம் பண்ணார். திருமந்திரம் தான் அஷ்டாட்சரத்தை பத்ரிகாசிரமம்னு பத்ரி இருக்கு இல்லையா, பத்ரி க்ஷேத்திரத்தில் அங்கே உபதேசம் பண்ணார். அங்கே தான் வெளியிட்டது, பெருமாளே தான் வெளியிட்டார். இது யாரோ வெளியிடலை, யாரும் கண்டுபிடிக்கலை. நாராயண நாமத்தை நமக்கு சொன்னது எம்பெருமானே. அதனால் யாருக்கு உபதேசம் பண்ணார்? சாதாரண மனிதனுக்கு பண்ண முடியுமா? ஏன்னா அவனுக்கு அந்த ஞானம் கிடையாது. அதனால் தானே ஒரு மனிதனாகவும் ஆனார். அதனால் அங்கே ரெண்டு மூர்த்தி, நரன் நாராயணன். நாராயணனாக பெருமாள் இருப்பார், நரனாக மனிதனாகவும் பெருமாளே இங்கே இருப்பார். எப்படி ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரமோ அதேமாரி மனிதனாக ஒரு அவதாரம். நர நாராயணர்னு ரெண்டு பேர் அங்கே. அதனால் பகவான் தனக்கே தானே உபதேசம் பண்ணிக்கிறார். ஏன்னா அப்பேற்பட்டதான மந்திரம். அந்த மந்திரம் கூட ராமானுஜர் நமக்கெல்லாம் சுலபமாக அள்ளி கொடுத்துட்டார் இல்லையா. ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்றி பேசி வரம் பருத்தான், ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னர் அப்படிங்கிறார். எப்படி இருந்தது ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி அப்படின்னா, ஓரான் வழியாக அப்படின்னா அப்படியே வருமா ஒரு ஆச்சாரியர், அவர் சிஷ்யருக்கு சொல்லுவார். இப்படி தான் ஒரு ரகசியமாக இருந்தது, யாருக்குமே தெரியாது. ரொம்ப பரீட்சை பண்ணுவார். ராமானுஜரே 18 தடவை நடக்க விட்டார்னா இத்தவாலை எத்தனை தடவை நடக்க விட்டுருப்பாலோ தெரியல, அந்த மந்திரத்தை அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது. அதனால் சொல்கிறார், ஓரான் வழியாக உபதேசித்தார் முன்னோருன்னா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தான் வந்து தான் பறக்க யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்ட அந்த மந்திர அர்த்தத்தை ஏறார் எதிராசர் இன்னருளால். இந்த எதிராஜரான ராமானுஜனுடைய ஒரு பெரிய அருள் இருக்க, கருணை. அதனால் என்னாச்சுன்னா, பாருலகில் இந்த உலகத்தில் ஆசையுடையோருக்கெல்லாம் கூறுமென்னு அப்படின்னார். ஆசைப்படுறவா யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் சொல்லுங்கோ, ஆரியர்கள் கூறும் அப்படின்னாராம். எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்ட்டார். ஆசையுடையவரெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு பேசி வரம்பு அர்த்தம். வரம்புன்னாக்கா அந்த வரமுறை, இன்னாருக்கு தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும், இந்த சமயத்தில் தான் சொல்லணும், இப்படியெல்லாம் இருந்த ஒரு வரம்பு இருக்க, அந்த வரம்பை அறுத்துட்டாராம். யார்? ராமானுஜர். அறுத்து ஆசையுடையவரெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கன்னு வாரி அரைச்சி விட்டார். அப்பேற்பட்ட திருமந்திரத்தை பத்ரிகாசிரமத்தில் பெருமாள் சொன்னார். அதுக்கப்புறம் அதோட அந்த திருமந்திரமும் அதோட அர்த்தங்களும் ரகசியமாக வந்தது. ராமானுஜர் வந்து எல்லாருக்கும் அள்ளி அரைச்சி விட்டார். அப்பேற்பட்டதான ஜெகதாச்சாரியர், அவருடைய 1000வது வருஷம் இப்போ வந்துருக்கு. அப்போது அப்பேற்பட்டதான திருமந்திரத்தை பிராட்டிக்கு முதல்ல பெருமாள் சொல்கிறார். எங்கே? பரமபதத்தில். அது இந்த பத்ரிகாசிரமத்தில் திருமந்திரத்தை சொல்கிறார். துவயம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்கிறோமோ இல்லையா, நம்ம பஞ்சநமஸ்காரம் பண்ணிட்ட வாழ்க்கெல்லாம் திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், மூணு மந்திரங்கள். அது ரகசியத்ரயம்னு பேர். 3 விதமான ரகசியமான மந்திரம். அது அந்த திருவடி சம்பந்தம் ஏற்பட்டவா அதை நித்தியம் ஜபிக்கணும். அதில் 2வதாக இருக்கக்கூடிய துவயத்தை பரமபதத்தில் பிராட்டிக்கு சொல்லின்னு இருக்கார் பெருமாள். மடியில் உட்காந்து வச்சுட்டு அங்கே உபதேசம் பண்ணுறார். அந்த நிலை தான் இன்றைக்கி நாம் சேவிக்கிறோம். அதனால் பரமபதத்தில் இருக்கிற பெருமாள் இன்றைக்கி நாம் சேவிச்சாச்சு. இப்போ நாம் பாக்கியவான் இல்லையா? அதனால் இன்றைக்கி நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பரத்வத்தை சொன்னால், அப்பேற்பட்ட எம்பெருமானே இந்த திருப்பாவை நோன்பை நமக்கு நடத்தி கொடுப்பான். எல்லாரும் வாருங்கள், நாம் எல்லாம் திருப்பாவை நோன்பு நோட்போம். எம்பெருமானை அடைவதற்கு நாம் அனுகிரகம் எம்பெருமானையே வேண்டுவோம்னு இன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு ஏகஸ்வாது நபுஞ்சீதேன்னு சாஸ்திர வாக்கியம். ஒரு அருமையான ஒரு பொருள் வஸ்து கிடைச்சா அதை தனியாக சாப்பிடக்கூடாது, அனுபவிக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஒரு நல்ல வஸ்திரங்கள் 2-3 கிடைக்கிறது அப்படின்னா நாமளே போட்டுக்கூடாது, 2 பேருக்கு கொடுக்கணும். நல்ல பதார்த்தம் கிடைச்சது அப்படின்னா நாமளே அப்படியே தனியாக போய் அமைக்கிடக்கூடாது, ஒரு 4 பேர் கொடுத்துட்டு சாப்பிடணும். அதே மாதிரி ஆண்டாளுடைய அந்த எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா, கண்ணனை தான் மாத்திரம் அடையணும்னு ஆசைப்படவே இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டு நீராட போதுவே எல்லாரும் நில்லுங்கோ, வாங்கோ, எல்லாரும் நாம் கண்ணனை அடைவதற்கு இந்த திருப்பாவை நோன்பு நோப்போம், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆச்சாரியன் முன்னிட்டு இங்கே இந்த நோன்பை தொடங்குறா இன்னைக்கு. இதில் பெரியாழ்வார் சிங்கப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறார் பல்லாண்டில். அதே மாதிரி அப்பா மாதிரியே பொண்ணு அங்கே சொல்லிகிட்டே வருவாள். அங்கே பெரியாழ்வார் திருமொழியில் என்ன விஷயங்கள் இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவளுக்கு வழிகாட்டி பெரியாழ்வாரை பார்த்து தான் இவள் வளர்ந்தா. அவர் என்ன செய்கிறாரோ அப்படியே இவளும் செய்வாள். அதனால் முதல் பாசுரத்தில் திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை கிரண்ய சம்ஹாரம் பண்ணின அந்தியம்போதில் சாயங்கால வேளை அவதாரம் பண்ணி நிருசிம்மனாக உருவாகி உருவம் எடுத்து அரியான் அரக்கனை அழித்த எம்பெருமான்னு பாடினார். இங்கேயும் முதல் அடியிலேயே சொல்கிறா, ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் அப்படின்னா. ஏன்னா அங்கேயும் சிங்கப்பெருமாளை முதல்ல மங்களாசாசனம் பெரியாழ்வார் பண்ணுறார்.
இவ்வளோ இங்கே எடுத்த உடனே சிங்கப்பெருமான் நரசிம்மனைத்தான். ஏன்னா நம்ம ஆச்சாரியால் எல்லாருமே அவள் வந்து ஆராதித்த மூர்த்திகள் முக்கால்வாசி நரசிம்மன் தான். ஏன்னா க்ஷண நேரத்தில் வந்தார், வந்து பக்தனுடைய துன்பத்தை நீக்கினார், அனுகிரகம் பண்ணார். இன்னொன்று என்ன, எல்லா இடத்துலையும் நரசிம்ம கர்ப்பம் அப்படிங்கிறா. இந்த பிரகலாதன் எங்கே கையை காமிப்பான் அந்த இடத்துலேருந்து வரணும்னு அந்த ஒரு க்ஷணம் பெருமாள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்தாராம். 2 அவதாரத்தை விசேஷமாக சொல்கிறான். ஒன்று வாமன அவதாரம். வாமன அவதாரத்தில் வெளியில் காமிச்சார் இல்லையா, ஒரு திருவடி இங்கே பூமியில் வச்ச உடனே இந்த பூமி பூரா திருவடிப்பட்டது, தனக்கு சொந்தமானது இந்த பூமின்னு அங்கே காமிச்சார். மேலேயும் 2வது திருவடி தூக்கினார். எம்பெருமான் திருவடி படாத ஒரு ஊசி போன இடம் கூட கிடையாது. நம்ம இந்தியான்னு நாம் சொல்கிறோம். அண்டங்கள் எல்லாரும் எத்தனை வெளிநாடுகள் இருக்கோ எல்லாம் எம்பெருமானை சேர்ந்தது இல்லையா. இந்தியா மாத்திரம் நம்முடைய இது இல்லை, எல்லாமே நம்முடைய எம்பெருமானுடைய பூமி தான். வாமனன் அளந்த மண் அப்படின்னு ஆழ்வார் அப்படி தொலாவினாராம் மயக்கத்திலேயே நம்மாழ்வார். அதனால் அந்த அவதாரத்தில் தான் தான் பரத்துவம்னு காமிச்சார். இந்த பூமிக்கு சொந்தக்காரன் யாருடா, நான் தான் அங்கே காமிச்சார். இது வெளியாக காமிச்சார். அடுத்து நரசிம்ம அவதாரத்தில் என்ன பண்ணினார்னா, அந்தர்யாமியாக புறமும் உள்ளும் புறமும் சொல்கிறோமோ இல்லையா, உள்ளே காமிச்சது நரசிம்ம அவதாரம். என்னன்னா, பிரகலாத் இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா கேட்டுட்டே வரைச்ச அவர் சொன்னால் ஒரு கூரை சதக்கூறிட்ட கூற்றிலும் உடன் அப்படின்னா. ஒரு கூறுங்கிறதே கண்ணுக்கு தெரியாது இல்லையா, அணுங்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயம். அணுவை கூட 100 அணுவாக போட்டோம்னா 100ஆக பிரித்தோம்னா கண்ணுக்கு தெரியுமா? அணுவையே லென்ஸ் வச்சு பார்ப்பா. அந்த அணுவையும் 100ஆக போட்டால் அதுலேயும் இருக்கான் அப்படின்னா, இந்த அணுவை 100 ஆக்கினாலும் 100 விதமாக அங்கே இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு பயம் வந்துருத்தான். ஏன்னா இவன் எங்கே கையை காமிப்பான், எங்கே இவன் தட்டுவான், நம்ம எப்படி வருவோம் தெரியாது. ஏன்னா இவன் தட்டின உடனே வந்தாகணுமோ இல்லையா. இந்த தூணில் மாத்திரம் இருந்துட்டு இதை தட்டி விட்டானா அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு க்ஷணம் ஆகுமோ இல்லையா, இப்படி செகண்டாவது ஆகுமோ இல்லையா, அது கூட ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணானா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்தானா. இந்த பிரகலாதன் எங்கே கை காமிப்பான் அங்கேருந்து நாம் வரணும். அதனால் சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாஷிதம் அப்படின்னா, இந்த பிருத்தியனாக பக்தனாக இருக்கக்கூடிய பிரகலாதனுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணணும், பொய்க்கக்கூடாதுன்னு நரசிம்மன் அகிலம் நிருசிம்ம கர்ப்பம் அப்படின்னா எங்கே எல்லாமே நிருசிம்ம கர்ப்பமாக இருந்ததான். எப்படி தாய் வயிற்றுக்குள்ள கர்ப்பத்தில் இந்த சிசு இருக்கும், அதே மாதிரி அசையும் அசையாத உயிர் உள்ள இல்லாத அத்தனை பொருளையும் பெருமாள் நீக்கமர நிறைஞ்சிருந்தார். அதனால் உள்ளாக தானே பரத்துவம் அந்தர்யாமின்னு காமிச்சது நிருசிம்ம அவதாரம். அது உள்ள புறமாக காமிச்சது, வெளியில் காமிச்சது வாமன அவதாரம். அவதாரங்களில் 2 அவதாரம் சிறப்பு. அதனால் முதல் இதுலேயே நிருசிம்மனை அங்கே பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின மாதிரி இங்கே முதல் பாசுரத்தில் நம்முடைய ஆண்டாள் நிருசிம்மாவதாரத்தை சொல்கிறான். அடுத்து வாமன அவதாரத்தில் 3 தடவை சொல்லுவாள். இதில் அதுவும் விசேடமான அவதாரம், வரிசையை அனுபவிக்கலாம். இன்றைக்கி நாளை கொண்டாடினால் இவாளெல்லாம் சேர்ந்த உடனே இந்த நோன்போட நோக்கம், அதை எப்படி அனுஷ்டிக்கணும், அதுக்கு என்னென்ன விதமான வழிமுறைகள்லாம் எப்படி இருக்குது, அந்த கிரமங்கள் எப்படி என்ன செய்யணும், இதெல்லாம் நாளைய பாசுரத்தில் சொல்கிறார். நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமத்தே விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாயே நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா.